நீங்களும் இந்த கூகுள் மீட்டில் காலையில் 9:15 10 மணிக்குள்ளே ஜாயின் பண்ணி இதில் ட்ரேட் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த நம்பர் 754000 கால் பண்ணலாம். டெய்லி லைவ் நடக்குங்க. 14 பாயிண்ட்ஸ் ராம்கண்ணன், 20 பாயிண்ட்ஸ் பாலசுபு, 15 பாயிண்ட்ஸ் பிரகாஷ், 50 பாயிண்ட்ஸ் மதியழகன் செகண்ட் ட்ரேடில் 15 பாயிண்ட்ஸ், 32 பாயிண்ட்ஸ் தேர்ட் ட்ரேட், 10 பாயிண்ட்ஸ் திவ்யா, 25 பாயிண்ட்ஸ் விஜயகுமார், 60 பாயிண்ட்ஸ் மதியழகன், 20 பாயிண்ட்ஸ் பாண்டியராஜன், 10 பாயிண்ட்ஸ் கலாம், 60 பாயிண்ட்ஸ் அரவிந்த். $77,400 கால். ப்ரீமியம் ப்ரைஸ் வேறு லெவலில் இருக்குது. 18,000 ரூபா ஒரு லாட் வருது. குட் மார்னிங் ஆல். வாய்ஸ் ஸ்க்ரீன் கிளியராக இருக்கா? லாட் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கு. 18,000 ரூபா வருது லாட்டு. நிஃப்டி ஒன்று ட்ரை பண்ணலாம் சார். நிஃப்டி நிறைய பேர் இதில் ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிறாங்க. உங்களால் கேப்சரே பண்ண முடியல. தப்பான இடத்துல என்ட்ரி போடுறீங்க, அதுதான் பிரச்சனை. நிஃப்டியில் கண்டிப்பாக பாதி பேர் நல்லா இருக்காங்க, 70% எடுத்துடுறாங்க. எப்படி கொடுத்தாலும் லெவல்ஸ் கொடுத்தாலும். மீதி பேர் ரொம்ப பேசிக்காக இருக்கிறாங்க, கேப்சர் பண்ண கேப்பபிலிட்டி வரல. நிஃப்டியில் எடுக்கவே அதில் போகிறதே ஒரு 10 பாயிண்ட் தான் மூவ் ஆகும். அதில் 5 பாயிண்ட் எடுப்பீங்க. 5 பாயிண்ட் ஒரு லாட் 2 லாட் போடுறவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, ப்ரோக்கரேஜ் தான் போகும். We'll see. 15 now rate போகுது. நிஃப்டி 2020 ரூபா போகுது. 220. சரி, நிஃப்டியும் 14,000 தான், இது 18,000 தான். பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா டைரெக்ஷனலாக எதனா கிடைக்குதான்னு பார்க்கலாம். சரி, ப்ரீமியம் ப்ரைஸ் செட் ஆகல. 14,000 ரூபா ஒரு லாட் வருது நிஃப்டி. எவ்வளோ பேர் ட்ரேட் பண்ணிட்டு போகிறீங்க? மெசேஜ் போடுங்க. எவ்வளோ பேர் ட்ரேட் பண்ணுறீங்க அது மட்டும் போடுங்க. வாட்சிங் விட்டுருங்க. ட்ரேடிங் யார் யார் ட்ரேட் எடுக்கலான்னு இருக்கிறீங்க? சென்செக்ஸோ நிஃப்டியோ? அவங்க மட்டும் எடுங்க. ஏன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறவங்க, செட் ஆகாதவங்க தொடாதீங்க. சரி, ப்ரீமியம் ப்ரைஸ் எப்பவுமே ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா வாலடைலிட்டி ஜாஸ்தி ஆகிடும். கொஞ்சம் உஷாராக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. ஃபுட் சைட் தான் பார்க்க போகிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ட்ரேட் பண்ணுறோம். $7,700 புட். ஃபுட் சைடு என்ட்ரி, ஃபுட் சைடு என்ட்ரி போட்டுங்க, ட்ரையல் பண்ணிக்கோங்க. $77,410. $77,410 ஒரு லெவல் இருக்கு பாருங்க. ஸ்பாட்ல ஒரு லெவல் வச்சிருக்கேன்.
கொஞ்ச நேரம் சைடு வைஸ் திருப்பி புட் சைடு மேலே போயிடும். சி ஒரு ஸ்கேல்பிங்லேயே இருங்க. இந்த ஹையை பிரேக் ஆச்சுன்னா புட் சைடில் ஒரு டார்கெட் பார்த்துடலாம். எக்ஸிட் 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 அவ்வளோதாங்க. ரெட் கேண்டல் வருது. $56 புட் சைடு யார் யார் எடுத்தது? அவ்வளோ சும்மா வாட்ச் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கால் சைடு மார்க்கெட்டு போகிறதுக்கு ரெடி ஆகுது. பட் நம்மளுக்கு கால் சைடு வேணாம். இது வந்து மிக்ஸ்டாக இருக்குது. ஏறும் இறங்கும் ஏற இறங்கும். சரி கொஞ்சம் அக்ரெஷனாக ட்ரேட் பண்ணுறவங்க பாயிண்ட்ஸ் எடுக்கிறது முக்கியம் இல்லை, லாஸ் ஆகாத பார்த்துங்க. அரவிந்த் 60 பாயிண்ட்ஸ் வெரி குட். சரி எடுக்க முடியறவங்க மட்டும் எடுங்க. நானும் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு லாஸில் போய்க்காதீங்க. நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுல. உங்கள் சிஸ்டம்லேருந்து நெட்டு ஸ்பீட்லேருந்து உங்கள் ஐ மைண்ட் அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் எல்லாமே கோஆர்டினேட் ஆனால் தான் காசாக மாறும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து கேண்டில் பை கேண்டில் ஒரே டைரெக்ஷனில் போகிறப்ப மட்டும் தான் நீங்கள் காசு சம்பாதிப்பீங்க. ஒரு ட்ரேடு சூப்பராக முடிஞ்சது. இப்போ நல்லா ஆயிடுச்சு. புட் சைடு ஒரு என்ட்ரி அந்த சப்போர்ட் மேலே எடுத்துச்சுன்னா என்ட்ரி போடுங்க. டார்கெட் 328 328 ஸ்பாட்டில் வைக்கிறோம் பாருங்க. இது வரைக்கும் டார்கெட் ஸ்பாட்டில். டார்கெட் ட்ரேட் நம்பர் 2 ஸ்பாட்டில் டார்கெட் பாருங்க. சரி நான் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தேன் பாயிண்ட்டு. ரெண்டும் சேர்த்தே சொல்லிடுறேன். 116 பாயிண்ட்ஸ். சி டார்கெட் 328. 1-2 பாயிண்ட் கம்மி ஜாஸ்தி இருந்தால் விட்டுருங்க. அதை எப்படியும் அடிக்கும். அதை இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்கும். 118 பாயிண்ட்ஸ். 118. இதில் யார் ஸ்கேல்ப் பண்ணுது? ட்ரேட் நம்பர் 2ல யார் ஸ்கேல்ப் பண்ணுது? புட் சைடு யார் ஸ்கேல்பிங் பண்ணுது? ட்ரேட் நம்பர் 2. வெரி குட் வெரி குட். சி ஸ்கில் இருக்கிறவங்க மட்டும் எடுங்க. ஏன்னா இது அக்ரெஷன் மூமெண்ட். கண்டிப்பாக இது கீழே போகும். பட் அந்த ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு உங்களால் ஈடு கொடுக்கணும். அதான் மெயின். இதில் நீங்கள் தப்பான இடத்துல மிஸ்ஃபயர் ஆச்சுன்னா மேலே போய் என்ட்ரி போடுவீங்க, கீழே வந்து எக்ஸிட் ஆவீங்க, லாஸ் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு ரெட்டு க்ரீன் கேண்டல் வரும். இதில் இது ரெட்டு டீப்பாக வரும். இப்போ யாரும் என்ட்ரி போட வேணாம். புது சி கால் சைட் போகுது. நம்ம போல கால் சைட் ட்ரேட் போகுது. பட் வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். சி இங்கேருந்து ஒரு ரிஜெக்ட் ஆகட்டும். சி 405 கீழே இருந்து ரெட் கேண்டல் வரும். 413 உடையிட்டோம். இது உடச்சிட்டு ஒரு ரெட் கேண்டல் இங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த ட்ரேடு திருப்பி எடுப்போம் புட் சைடுக்கு. இங்கேருந்து ஒரு புட் சைடுக்கான ட்ரேடு 329 டார்கெட். இதே தான் டார்கெட். இங்கேருந்து கேன்சல் ஆகி கீழே வந்தால் ட்ரேடு, இல்லைனா இல்லை. மேலே போச்சுன்னா விட்டுடுங்க, அது நம்ம வேலை இல்லை. இங்கேருந்து கீழே வந்தால் ட்ரேடு. இந்த பாயிண்ட் இருக்குது 83 பாயிண்ட். இங்கேருந்து ரெட்டாக மாறணும், கீழே வரணும். மேலே போகுதுன்னா அது நம்ம ட்ரேட் இல்லை. அது போயிட்டு இன்னும் கொஞ்சம் சுற்றிட்டு கீழே வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பொறுமையாக இருக்கணும். டேக் அவுட் ஆச்சுன்னா கீழே இருந்து இந்த பாயிண்ட்டை கேப்சர் பண்ணுறோம். மேலே போச்சுன்னா விட்டுடுறோம். ரிட்டர்ன் ஆகும்போது மட்டும் தான் நம்ம ட்ரேடில் என்ட்ரு ஆக போகிறோம். திருப்பி ரிட்டர்ன் ஆகும். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அது ரெட் ஆகி வேகமாக கீழே போகும்போது உள்ளே இருக்கணும் நீங்கள். எஸ் என்டர். சரி இன்னும் ஒரு லெவலுக்கு இது மேலே. எஸ் பியூட்டிஃபுல். குயிக்காக ஸ்கேல்பிங் மட்டும்தான் இது. அது மைண்டில் இருந்துனே இருக்கணும். இது ஃபால் இருக்குது, பட் ரிட்ரேஸ்மெண்ட்டும் இருக்குது. புரியுதுங்களா நம்ம ட்ரேட் எப்படி இருக்குன்னு? ஸோ இது ட்ரேட் நம்பர் 3, 44 பாயிண்ட்ஸ். போதும், எக்ஸிட். மேலே போகுது, நம்ம ஆசைப்பட வேணாம். 54 பாயிண்ட் வந்துக்குது. ட்ரேட் நம்பர் 3 டார்கெட் கொடுத்துச்சு, விட்டுருங்க. ஹவ் வாஸ் த செஷன் டுடே? எப்படி இருந்துச்சு செஷன்? எடுக்க முடிஞ்சுதா ட்ரேடு? 3 ட்ரேடு எடுத்தோம். அட்லீஸ்ட் 3மே சேர்த்து
ஒரு 100+ பாயிண்ட்ஸ் வந்துச்சு. நீங்கள் அதில் ஒரு 20 பாயிண்ட் எடுத்திருந்தா மோர் தேன் என்ன ஃபார் த டே. ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிவிடுங்க. 14 பாயிண்ட்ஸ் ராம்கண்ணன், 20 பாயிண்ட்ஸ் பாலசுப்பு, 15 பாயிண்ட்ஸ் பிரகாஷ், 50 பாயிண்ட்ஸ் மதியழகன் செகண்ட் ட்ரேடில் 15 பாயிண்ட்ஸ், 32 பாயிண்ட்ஸ் தேர்ட் ட்ரேட், 10 பாயிண்ட்ஸ் திவ்யா, 25 பாயிண்ட்ஸ் விஜயகுமார், 60 பாயிண்ட்ஸ் மதியழகன், 20 பாயிண்ட்ஸ் பாண்டியராஜன், 10 பாயிண்ட்ஸ் கலாம், 60 பாயிண்ட்ஸ் அரவிந்த். குட் மார்னிங். ஒரு 1 minute டைம் ஃப்ரேம் பிளான் பண்ணிட்டு ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் காலையில் ட்ரேட் ஓப்பன் ஆன இமீடியட்டாக நல்ல ஒரு டைரெக்ஷனில் கால் சைடை புட் சைடை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஒரு 20 பாயிண்ட் டெய்லி நம்மளால் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். இதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து 190+ வீடியோஸை டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் கூகுள் மீட்டில் 9 o'clock to 10 o'clock. இது ப்ரூஃப் பார்க்கலாம். நீங்கள் ஒரு லைவ் மென்டரிங்கில் இது நடந்துகிட்ருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட். இது ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ட்ரேட் பண்ணோம்னா 7540010050 அந்த கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸாக செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ் ஆகல, நான் ஸ்விங் ட்ரேட் பொசிஷன் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக வி கேன் டூ இட். லைக் பிடிஎஸ்டியில் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பைரியில் என்ன பண்ணலாம், அதுக்கான வீடியோஸும் போட்டு வச்சுருக்கோம். தினம் ஒரு வீடியோலையும் நீங்கள் டீட்டெயில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டுருக்கோம். சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி எல்லா ட்ரேடும் நம்மளுக்கு தேவை என்ன, எந்த ட்ரேடில் நிஃப்டிலையும் சென்செக்ஸில் வால்யூமும் ப்ரீமியமும் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அந்த இண்டெக்ஸ் எடுக்க போகிறோம் டைரெக்ஷனை செக் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து நம்ம இந்த இண்டெக்ஸில் தான் பண்ணணும் இல்லை. ஒரு ட்ரேடருக்குன்னா ட்ரேட் எடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எந்த இண்டெக்ஸ் எடுத்தால் என்ன இருக்குது, ஸ்கில் இஸ் சேம். ஸோ இதை பிளான் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த ட்ரேடில் இணையலாம்.